டொரண்டோட ஃபேமஸ் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் தான் நாங்கள் இப்போ இருக்கோம். எவ்ரி இயர் வந்து நவம்பர் டு ஜான்வரி இந்த ஈவெண்ட் நடக்கும். ஜெகஜோதியாக வந்து உள்ள நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஃபுட்டுலேருந்து ஷாப்பிங்லேருந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போது. வாங்க உள்ளே போகலாம். வின்டரில் பார்த்தா டொரண்டோ வேற ஒரு வேர்ல்டாக மாறிடும். அதில் முக்கியமான ஒரு இடம் இந்த டிஸ்டிலரி டிஸ்ட்ரிக்ட். ஃபார் த 16th இயர் டொரண்டோட கிறிஸ்மஸ் மார்க்கெட் இங்கே நடக்குது. அண்ட் இந்த ட்ரெடிஷனோட சார்ம் எவ்ரி இயர் க்ரோ ஆகிட்டே தான் போகுது. நல்லா இருக்குது, வைபாக இருக்குது இந்த இடம். 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின இந்த ரெட் பிரிக் பில்டிங்ஸ், நேரோ ஆலிவேஸ், விண்டேஜ் லேம்ப்ஸ், இவ்வளோ எலிமெண்ட்ஸ் சேர்ந்த உடனே நம்ம டொரண்டோவில் இருக்கோங்கிறத மறந்து வேற ஒரு யூரோப்பியன் டவுனுக்கே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மேலே ஓவர் ஹெட்டில் க்ளோயிங் லைட்ஸ், இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டால்ஸ், இங்கே நடக்கிற ஷோஸ்னு இந்த அட்மாஸ்ஃபியர் இப்போ ஃபெஸ்டிவ் மூடில் இருக்குது. ரொம்ப குளிரது. ஆனால் இது வந்து வின்டரில் தான் வரணும். ஏன்னா இது வின்டர் வில்லேஜ். இந்த இடத்தோட மெயின் அட்ராக்ஷனே இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ தான். ஸோ இந்த கிறிஸ்மஸ் மரம் இப்போவே வச்சுட்டாங்க. அடுத்த ஒரு மாதம் இந்த இடம் இப்படி தான் ஜெகஜோதியாக இருக்கும் போது எவ்ரி இயர் 40-50 ஃபீட் ஹைட்டில் இருக்கும். thousands ஆஃப் ஸ்பார்க்லிங் லைட்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், ரிப்பன்ஸ் அண்ட் நைட் டைமில் இது லிட்ரலி க்ளோ ஆகும். மக்கள் எல்லாரும் இங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. ஃபோட்டோ விடுங்க, ஈவன் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் ஹியர் ஃபீல்ஸ் மேஜிக்கல். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அங்கே ஃபுட் ஸ்டால் இல்லாமல் இருக்குமா? அதுவும் இங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாக்லேட் கடையே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. சாக்லேட் ஜாலியாக 70% சாக்லேட் பார், அதுதான் பேராக இருக்கு. வேஃபர் இதுவும் இருக்கு, அப்புறம் எங்கள் பாரும் இருக்கு. நான் கூட இந்த சாக்லேட் ஃபாண்டியோ இருக்கும்னு நினச்சேன். ரொம்ப ஆர்வமாக தான் போனோம், ஆனால் அது கிடைக்கல, சோல்ட் அவுட்டோம். நீங்கள் ஒரு ஸ்வீட் டூத் பர்சன்னா அப்போ இந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய ஸ்வீட்ஸ் தான் இருக்குது. சேவரிஸை தேடி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இந்த வைலி டெலிஷியஸ்னு ஒரு இடம் ரொம்ப ஃபேமஸாக, இங்கே புட்டின் சாப்பிட போகிறோம். இங்கே வந்து வேர்ல்டு ஃபேமஸாக இந்த புட்டின். அப்படி என்ன தான் இங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கோம். இங்கே ரொம்ப பில்டப்பாக வேறு வெளியெல்லாம் போட்டு க்யூவெல்லாம் நிறுத்தி வச்சு அந்த ரேஞ்சில் இருந்ததா. சரி, என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். வந்திருக்கோம். புட்டின்னா என்னன்னா, இந்த ஃப்ரைஸில் இவங்களுடைய ஒரு கிரேவி ஒன்று, நம்ம ஊரில் குழம்புன்னு சொல்லுவோம், இவங்களுடைய கிரேவியை வந்துட்டு ஊற்றி கொடுக்கறது தான் புட்டின். அதுக்கு நடுவில் ஒரு சீஸ் கர்ட்ஸ் வேறு ஒன்று போட்டிருப்பாங்க. அது நம்ம நல்லா பன்னீர் மாதிரி இருக்கும், அது நல்லாயிருக்கும். ஈஸியாக புரிய வைக்கணும்னா இதுதான் ஒரு புட்டின். சரியான சூடு. சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக இங்கே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான புட்டினா இது. நல்லா இருக்கு, வெரி டேஸ்டி. இதுதான் அந்த சீஸ் கர்ட். எஸ்பெஷலி வின்டரில் தான் இதை சாப்பிடணும், இந்த புட்டின். இதுலேருந்து ஆவி வருது, ஆனால் உடனே வந்துட்டு ஆறி போயிடுது. அந்த அளவுக்கு இருக்கு டெம்பரேச்சர். நீங்கள் இந்த வின்டர் வில்லேஜுக்கு வரீங்கன்னா இது ஜான்வரி ஐ திங்க் 2nd or 3rd வரைக்கும் இருக்குது. Monday to Thursday I think no tickets if you are coming before 4 PM. Friday to Sunday வந்து டிக்கெட்ஸ் இருக்குது ஃபுல் டைமுக்கு. அதை நீங்கள் பார்த்து புக் பண்ணி வந்துக்கலாம். இப்போ நாங்கள் இந்த போகிற லேனே வந்துட்டு ஷெஃப்ஸ் லேன்னு பேரும். ஃபுல்லாக சாப்பாடு மட்டும்தான் இங்கே. ஆக்சுவலாக இந்த ரெஸ்டாரண்ட்லேயே நாங்கள் முன்னாடி வந்து சாப்பிட்ருக்கோம். இது ஒன் ஆஃப் த பர்த்டேஸ்க்கும் எதுக்கும் வந்திருக்கோம். சூப்பராக இருக்கும் இந்த இடம். ஆமாம், இங்கே வந்து இந்த ஸ்மால் ஈட்ரீஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸும் நிறைய இருக்குது. ஐஸ்கிரீம், இந்த குளூரில் ஐஸ்கிரீம் செம்மையாக இருக்குது. இந்த ஐஸ்கிரீம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஸ்கூப்டுன்னு ஒரு இடம் இருக்குது. இங்கே வந்து டல்ஸ் அண்ட் பனானா ஒரு ஃப்ளேவர் இருக்குது, அதை மறக்காமல் சாப்பிட்ருங்க. கிறிஸ்மஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் இந்தியன் இருக்குது ஒரு இடம், ரிக்ஸ் குட்டீஸ். இப்போ நாங்கள் ஒரு ரொட்டி டாக்கோஸ் வாங்கியிருக்கோம். இது ஆக்சுவலி ஒரு ஃபியூஷன் சொல்லலாம், நாட் எக்ஸாக்ட்லி இந்தியன். நல்லா சில்லுன்னு இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு மசாலா சாயும் சொல்லியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குங்க பார்ப்போம். ஆமாம், ரொட்டி டாக்கோஸ். இதில் வெங்காயம், பன்னீர், அப்புறம் இது ஏதோ சாஸ், ஹேவனாடோ சாஸ் நினைக்கிறேன். கிறிஸ்பியாக சப்பாத்தியில் பன்னீர் வச்சு கொடுத்துருக்கான். பேசிக்கலி இது ஒரு நம்ம ஊர் ஃப்ராங்கி. கரெக்ட். ரொட்டி டாக்கோஸ் அதுக்கு பேர். இந்த உள்ளே இருக்கிற சாஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே வெறும் சாப்பிட்ற கடை மட்டும் இல்லாமல் நிறைய அதர் ஷாப்ஸ், புட்டிக்ஸ்லாமும் இருக்குது. இன்ஃபேக்ட் மகா இந்த குளிருக்கு ஒரு தொப்பி கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்கா.
எல்லாமே டிஃப்ரெண்ட் ஷாப்ஸாக இருக்குது. இங்கே டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், கேண்டில்ஸ் அதெல்லாம் கூட ரொம்ப யூனிக்காக கிடைக்குது. இங்கே கேண்டில்ஸ் கிடைக்குமா ஒரு கடையில்? அங்கே போய் பார்க்கலாமா? ஐயோ வாயெல்லாம் கொலறது. இந்த வின்டர் வில்லேஜில் ஃபோட்டோ ஸ்பாட்ஸ்னு சொன்னால் அதுக்கு பஞ்சமே இல்லை. ஒவ்வொரு டெக்கரேஷன், இந்த ஸ்ட்ரீட் வே, ட்ரீ செட்டுன்னு எல்லாமே வேறு பேக்ட்ராப்போடு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க லைட்டிங்லாமும் பக்காவாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வரதே இந்த வின்டர் மேஜிக்கை கேப்சர் பண்ண தான். ஹிஸ்ட்ரி, அட்மாஸ்ஃபியர், ஃபுட்டுன்னு எல்லாத்துலேயுமே இந்த வின்டர் வில்லேஜ் ஒரு கனேடியன் கிறிஸ்மஸோட எசன்ஸை ஃபீல் பண்ண வைக்கும். எவ்ரி இயர் சேம் பிளேஸ் தான், ஆனால் அட்மாஸ்ஃபியரும் வைவும் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை கொடுக்கும். இந்த இடத்தோட பியூட்டியே அதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.